உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது மரியாதைக்குரிய தமிழகத்தின் முக்கியமான எதிர்க்கட்சி தலைவராக அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிக்கொள்ளக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை கழட்டி விட்டுருவார் நான் சொல்லியிருந்தேன். அது முதல்லையும் அப்படி தான் 2024 கழட்டி விட்டார். 2021 அவர் வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் இப்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக நம்ம கூட்டணியெல்லாம் வச்சு பல விஷயங்கள் பண்ணும்போது நான் சொன்ன ஒரு தலைவரை நியமிக்காமல் நயினா நாகேந்திரன் நியமித்தது மூலமாக அவரும் அண்ணாமலை போலவே நயினாரும் எடப்பாடியுடைய கையால் தான். ஸோ ரெண்டு பேருமே பணம் வாங்கிட்டாங்க. அண்ணாமலையும் எடப்பாடிகிட்ட பணம் வாங்கிட்டு அவருக்கு அடிமையாக இருந்தவர் தான். நயினா நாகேந்திரனும் எடப்பாடிக்கிட்ட பணம் வாங்கிட்டு அவருக்கு ஜாலரா போகிற ஒரு கோஷ்டி தான். ஸோ நம்ம பிஜேபி சித்தாந்தத்தை சார்ந்தவங்க ஒரு தலைவராக வரணும். நான் பலமுறை சொல்லிட்டேன், கடிதமும் மோடிகள் கொடுத்துருந்தேன். ஸோ அண்ணாமலையை மாற்றினாங்களே தவிர, காலம் கடந்து மாற்றினாங்களே தவிர, இப்போவும் நயினாரை தவறாக தலைவராக நியமித்து மோடி அவர்கள் தவறு பண்ணிட்டாங்க, அமித்ஷா அவர்கள் தவறு பண்ணிட்டாங்கன்றதை நான் பலமுறை சுட்டி காட்டியிருக்கேன். நிறைய பேருக்கு புரியாது. நல்லா இந்த பதிவு நல்லா பார்த்துருங்க. நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மைன்னு. அண்ணாமலை என்னமோ பாஜக வளர்க்குறான்னு சொல்கிறதெல்லாம் பொய். அதாவது எடப்பாடி அவர்களும் அண்ணாமலையும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். ரெண்டாவது, அண்ணாமலை வேலையை விட்டுட்டு பிஜேபியில் சேர்ந்ததுக்கப்புறமா அவருக்கு தலைவராக பதவி கிடச்சதுக்கப்புறமா, மாநில தலைவர் பதவி கிடச்ச உடனே அவருக்கு சம்பாதிக்கிறதுக்கு முதல்ல ஆஃபர் கொடுத்தது எடப்பாடி அவர்கள். காரணம் என்னென்னா, எடப்பாடி அவர்களுக்கு பாஜகவோட கூட்டணி வைக்கிறதோ, அப்படியே கூட்டணி வச்சாலும் இந்த சசிகலா, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்கள், அதுக்கப்புறம் தினகரன் அவர்கள், இவங்களெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிறதுக்கு அவர் விருப்பமே இல்லை. பாஜக என் கூட கூட்டணிக்கு வந்தால் வாங்க, நான் கொடுக்குற சீட்டை வாங்கிக்கோங்க, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, ஓபிஎஸ் சேர்த்துக்க, டிடிவியை சேர்த்துக்க, அப்புறம் சசிகலா சேர்த்துக்கன்னு என்னை கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு தான் அவரோட கண்டிஷன். அதையும் மீறி பாஜக அவங்க எப்படியா ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகும்னு நான் சொன்னேன். 2021 அப்படி தான் நடந்தது. கடைசி நேரத்தில் ரஜினிகாந்த் ஓடி போனதுனால வேறு வழி இல்லாமல் எடப்பாடி காலில் போய் விழுந்து அமித்ஷா அவர்கள் கெஞ்சினாங்க. அது எடப்பாடி அவர்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் என்ன பண்ணாங்க, சசிகலா அப்புறம் டிடிவி, ஓபிஎஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க. பாஜக எடப்பாடி கூடவே போனாங்க. இருந்தாலும் அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலைக்காக பேசுகிறவங்க, அதாவது அண்ணாமலையும் எடப்பாடியும் சேர்ந்து செய்த சதியை என்னென்னு புரியாமல் எடப்பாடி அவர்கள் இந்த கவுன்சிலர் தேர்தலில் சீட்டு கொடுக்கல, அதனால் அண்ணாமலை என்ன பண்ணார்னா தனியாக நிற்போம் அப்படின்னு முடிவை அவர் எடுத்தார்னு சொன்னால் நல்லா யோசிச்சுக்கோங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இடைத்தேர்தல் ஒன்று வந்தது. ஈரோடு தானே, ஈரோடு இடைத்தேர்தல் ஏதோ ஒன்று இதுக்கு முன்னாடி ஒன்று வந்தது. அப்போ EVKS இளங்கோவன் அவர் தான் வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். அந்த சமயத்தில் பெரிய அளவில் அங்கே அதிமுக நிற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போது எடப்பாடிக்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னம் கிடைக்கிறதுக்கும், அவரை பொதுச் செயலாளர்னு சொல்கிறதுக்கும், அவரை பிரதானப்படுத்துறதுக்கும், அவர் தலைமையில் அந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கும் எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை கிட்ட பல கோடி ரூபா பணத்தை கொடுத்து, நீ எனக்காக போயிட்டு ரெட்டையெல்லாம் சொல்லி மோடி அவர்கிட்ட பேசி எப்படியாச்சும் பரிந்துரை பண்ணி ஓபிஎஸ்க்கும் கிடைக்காம வேறு யாருக்கும் கிடைக்காம அவங்கள சேர்த்துக்காமையே நான் பண்ணுற மாதிரி எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுன்னு சொன்ன உடனே அண்ணாமலை ஹெல்ப் பண்ணி ஓடி அவருக்கு வேலை செஞ்சு ரெட்டையிலே வாங்கி கொடுத்தாரு. நான் அப்போவே சொன்னேன், எடப்பாடி அவர்கள் ரெட்டையிலையை கிடைச்ச உடனேயே நீங்கள் பண்ணுற தப்பு. அது அவர் கடைசி நேரத்தில் கிடச்சதுக்கப்புறமா அவர் இந்த எலெக்ஷன் இடைத்தேர்தல் முடிஞ்ச உடனேயே பாஜக கழட்டி விட்டுருவார். 2024 அவர் கூட இருக்க மாட்டார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது யாரும் கேட்கல. என்ன நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. அண்ணாமலை என்னமோ பெரிய ஹீரோ மாதிரியும், அவன் என்னமோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெரிய நியாயஸ்த மாதிரியும், ரொம்ப பெரிய ஒரு தலைவர் மாதிரி சீன் போட்டாங்க. ஏன்டா உன்னை தான் கவுன்சிலர் தேர்தலையே சேர்க்கலைன்னு சொல்லிட்டாங்க, அவன் துரத்தி விட்டாருன்னு சொன்னேன். அந்த எடப்பாடிக்கு எதுக்கு நீ ரெட்டையில் வாங்கி கொடுத்த? அப்போ அண்ணாமலைக்கு எதுக்கு இந்த அக்கறை? யாருக்கு எழுத அக்கறை? எடப்பாடிக்கு எது வாங்கி கொடுத்த? நீ சும்மா செய்கிறாளே கிடையாது. நீ எல்லார்ட்டையும் காசு வாங்கிட்டு தான் பதவி போடுவேன். அது ஆருத்ரா அந்த கேஸில் மாட்டோம்னா சரி, இப்போ பிரபல ரவுடிகளாக இருந்தாலும் சரி, சாதாரண தொண்டனு கூட அண்ணாமலை பணம் வாங்கிட்டு தான் போடுறேன். உன் செலவுக்கே பல லட்சக்கணக்கான ரூபா மாதம் மாதம் உன் நண்பர்கள் யாரோ தராங்க, நீ தான் சொன்னேன். நாங்கள் சொல்லலப்பா, அண்ணாமலையே சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அந்த வாட்சி பில்லு இன்றைக்கி வரைக்கும் அவர் தரவே இல்லை. எல்லாத்துலேயும் அவர் பேர் அடிபட்டிருக்கு. அவ்வளோ பெரிய ஃப்ராடு தான் அண்ணாமலை. இவன் நேர்மையான ஆளே கிடையாது, அவங்க ஃப்ராடு. அண்ணாமலை ஒரு பக்கா ஃப்ராடு. இந்த ஃப்ராடு எடப்பாடிக்கிட்ட காசு வாங்கிட்டு பிஜேபியை ஏமாற்றி ரெட்டையில் வாங்கி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்துருச்சு, நான் கூட்டணிக்கு வரணும், நான் வேணான்னு சொன்னால் பிஜேபி நீங்கள் அழுத்தம் கொடுப்பாங்க, என் மேலே வழக்கெல்லாம் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது, பல மாநிலங்கள் அப்படி தான் அவங்க பண்ணுறாங்க,
அதனால் கூட்டணி பற்றி நான் பேச்சுவார்த்தை தொடங்குவேன், ஆனால் நீ முட்டுக்கட்டை போட அண்ணாமலைன்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு தானே பணம் கொடுத்தாரு எக்ஸ்ட்ராவா. அந்த பணத்தை அண்ணாமலை வாங்கிக்கிட்டு அதிமுக கூட்டணி வந்தால் நான் வந்து தேர்தலில் நிற்க மாட்டேன், நான் வந்து கட்சி தலைவர் பதவி ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்லாம் வந்து சீனை போட்டு 2024 கூட்டணி உடச்சி விட்டது அண்ணாமலை தான். இதையும் பாஜக மேலிடம் வந்து நம்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் அவங்களுக்கு புரியல. அதனால் இங்கே நடக்கிற ஏமாத்து வேலை, தகுடு தட்டம், யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்க, இதில் வேறு போத குறைக்க அண்ணாமலை எல்லார்ட்டும் காசு கொடுத்து உளவுத்துறையிலேருந்து எல்லாரையும், கட்சி நிர்வாகிலேருந்து எல்லாரையும் மேக்சிமம் கரெக்ட் பண்ணிட்டார். அவர்கிட்ட பணம் வாங்காத மூத்த நிர்வாகிகளும் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். என்னை தவிர நான் ஒருத்தன் மட்டும்தான் அண்ணாமலையை எதிர்த்து போராடி கடைசி நேரத்தில் அவனுடைய முகத்திரையை கிழித்து அவனை தலைவர் பதவியில் தூக்கிட்டேன். ஓகேவா. நயினாரை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கவே இல்லை பரிந்துரையில், வானதி அக்காவை தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா வானதி அக்கா நம்ம சித்தாந்தத்துக்கு வேலை செய்வாங்க, கட்சி விட்டு கொடுக்க மாட்டாங்க, கூட்டணி தர்மத்தையும் காப்பாற்றுவாங்க. அப்போது நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் இங்கே தலைவராக போட்டிருக்கணும். ஆனால் மறுபடியும் தப்பு பண்ணி அண்ணாமலை நீக்கிறது மூலமாக இங்கே வந்து நயினாரை போட்டாங்க. நயினார் இதே கோஷ்டி தான். அண்ணாமலை வீரியமாக எடப்பாடிக்கு வேலை செய்வார், இவர் சாஃப்டாக வேலை செய்வார். ஆக மொத்தம் இவரும் வந்து எடப்பாடிக்கிட்ட காசு வாங்குற ஒரு கொத்தடிமை தான். அப்போ நயினாரை வந்து இதே மாதிரி பண்ணிட்டார். இப்போ எல்லாம் போயிட்டு எல்லாம் கடைசி இங்கே நிற்குதுனாக்கா, எடப்பாடி அவர்கள் அவர் நினச்சா சாதிச்சிட்டார். கடைசி நேரத்தில் பாஜக கட்டி விட்டுருவார். இப்போது எல்லாரையுமே காலி பண்ணிட்டார். இப்போது எடப்பாடிக்கிட்ட பேசி சரியான ஒரு முடிவில் கூட்டணி வந்து சரியாக பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை. இங்கே தலைவரையும் அப்படி பாஜக தலைவரை யார் நியமிக்கல, மோடி சரியான ஆளையும் போடலை. எடப்பாடி அவர் மனசில் என்ன இருக்குது, அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் வந்து எப்படி ஏமாற்றாமல் இருக்கிறது, அவர் எப்படி நாம் டேக்கிள் பண்ணுறது, நாம் சொல்கிறதுனா எடப்பாடி எப்படி கேட்பாருன்றதை பற்றின புரிதல் பாஜகவுக்கு இல்லை. அதுக்கு சரியாக பேசக்கூடிய ஆளையும் பாஜக அனுப்பலை. நம்ம சொல்கிறதையும் அவங்க அது கடிதம் எழுதினா அதை மட்டும் எடுத்து பரிசீலனை பண்ணுறாங்க தவிர நேரடியாக கூப்பிட்டு நம்மக்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டால் தானே அது நிர்வாகி, இங்கே இருக்க தமிழக பாஜக நிர்வாகிகளும் சரி, இல்லை அமைப்பு செயலாளரும் சரி, இல்லை மூத்த நிர்வாகிகளும் சரி, இல்லை தேசிய அளவுலையும் சரி, இல்லை மோடியோ அமித்ஷாவோ சரி, யாராக இருந்தாலும் நம்மளை நேரில் கூப்பிட்டு அது என்னன்னு கேட்டால் தானே நம்ம சொல்ல முடியும். இது எதுவுமே கேட்கலன்னா மறுபடியும் நாசமாக தான் போகும். எடப்பாடி கண்டிப்பாக பாஜகவை காலி பண்ணுவார். ஸோ இங்கே அண்ணாமலை மறுபடியும் வந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. மறுபடியும் இது கூட்டணிலாம் உடையும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, எல்லாமே சொதப்பலாக போகும். ஆல்ரெடி ஸ்டாலின் அவர்களோட எடப்பாடி கூட்டணி பேச்சுவார்த்தை சொல்லி நானே ஐடியா கொடுத்துட்டேன். இவங்க என் பேச்சை கேட்கல, அதனால் நானே ஐடியா கொடுத்து இந்த லூசுங்களெல்லாம் நம்பாதீங்க, இதுங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, இதுங்க இப்படி தான் சொதப்பிகிட்டே இருக்கும், அதனால் உங்கள் காட்டில் மழை எடப்பாடி அவர்களே, இந்த ஓபிஎஸ் வந்தாலும் சரி எவன் வந்தாலும் சரி எல்லாரையும் தூக்கி போட்டு அவர் வந்து சாப்பிட்ருவார். ஏன்னா எடப்பாடி சொன்னால் இப்போ ஸ்டாலின் கேட்பார். ஏன்னா ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு இணக்கத்தை நான் உண்டு பண்ணிட்டேன். அதனால தான் ஓபிஎஸோட சீட்டையே தூக்கி போட்டாங்க. அவர் வந்து சட்டமன்றத்தை மாற்றிட்டாங்க இருக்கையை. ஸோ அதனால் நான் பண்ணி கொடுத்துட்டேன். அதனால் இப்போ எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸை கைது பண்ணுன்னு ஸ்டாலின்கிட்ட சொன்னால் ஓபிஎஸ் மேலே தான் வழக்கு போட்டு அவர் இல்லாமல் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஓபிஎஸ்ஸை காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடுவாங்க. அதனால தான் அண்மையில் செய்தியாளர்கள் கேட்கும் போது ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் எடப்பாடிக்கும் சண்டை மூட்டி விடாதீங்கன்றார். அப்படின்னா ஓபிஎஸ் கிட்ட பணம் வந்து கை மாறிடுச்சு, அவர் வந்து எடப்பாடியோட கையால் மாறிட்டார். இப்படியே தான் எல்லாரும் போகிறாங்களே தவிர, ஸோ இதை வந்து கூட்டணியை ஒன்று சேர விடாமல் பண்ணுறது உண்மையிலேயே அண்ணாமலை போன்ற ஆட்களும், அப்புறம் நயினார் போன்ற ஆட்களும், அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் போன்ற ஆட்களும், இவங்க எல்லாமே டம்மிங்க. ஸோ எடப்பாடியை டேக்கிள் பண்ண தெரியல, எடப்பாடிக்கிட்ட என்ன பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு தெரியல. இது எதுவுமே தெரியாதனால இந்த கூட்டணி முட்டு சந்தில் நிற்குது.